உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடிஆர் பட்டா என்றால் என்ன, யூடிஆர் பட்டாவில் உள்ள தவறுகளை சரி செய்வது எப்படி, இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள், அரசாணைகள், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. யூடிஆர் பட்டா என்றால் தமிழ்நாட்டில் உள்ள நில ஆவணங்களை இந்த கணினிமயமாக்குவதற்கு முன்பு 1979 முதல் 1989 வரை சுமார் 10 ஆண்டுகள் நில அளவை மற்றும் வருவாய்த்துறையினர் ஆகிய 2 துறைகளும் இணைந்து மாநிலம் முழுவதும் நத்தம் நிலங்களை தவிர மற்ற அனைத்து நிலங்களையும் நேரில் ஆய்வு செய்து நிலத்திலுள்ள உரிமையாளர்களுக்கு தனிப்பட்ட யாருடைய அனுபவத்தில் அந்த நிலம் இருக்கிறது என்று அவர்கள் நேரில் ஆய்வு செய்து அவர்களுடைய பெயருக்கு பட்டா வழங்கப்பட்டது. அவ்வாறு மாநிலம் முழுவதும் நத்தம் நிலங்களை தவிர அனைத்து நிலங்களையும் கலாய்வு செய்து கணினியில் சேர்த்தனர். அதைத்தான் யூடிஆர் எனப்படும் அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்ட்ரி, யூடிஆர் பட்டா என்று நாம் கூறி வருகிறோம். இவ்வாறு யூடிஆர் ஆய்வின் போது யூடிஆர் காலகட்டத்தில் நேரடியாக அதிகாரிகள் கலாய்வு செய்து பட்டா வழங்கும் பொழுது அதில் உண்மையான சொத்தினுடைய உரிமையாளர் பெயர்கள் விடுபட்டு அந்த சொத்திற்கு சம்பந்தமில்லாத நபர்களுடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டது, அல்லது சொத்தின் உண்மையான உரிமையாளருடைய பெயர் விடுவிக்கப்பட்டது. காரணம், அந்த பட்டா வழங்கும் பொழுது தனிப்பட்டாவாகவும் கூட்டுப்பட்டாவாகவும் வழங்கி வந்தார்கள். அந்த சொத்தை யார் அனுபவம் செய்து வருகிறாரோ அவரை சில நேரங்களில் சொத்தின் உரிமையாளராக எடுத்துக்கொண்டு அவருக்கு அந்த யூடிஆர் பட்டா வழங்கப்பட்டது. இவ்வாறு இந்த யூடிஆர் பட்டா வழங்கும் பொழுது அதிக பேருக்கு மோசடி பட்டாவாக வழங்கப்பட்டது. சொத்தின் உண்மையான உரிமையாளராக இல்லாமல் அவர்களுடைய பெயருக்கு எந்தவித ஆவணமும் இன்றி அந்த யூடிஆர் பட்டா வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் சொத்தின் உண்மையான உரிமையாளர்கள் மீண்டும் தங்களுடைய நிலத்தை ஆய்வு செய்யும் பொழுது அல்லது நிலத்திற்கு பட்டா வேண்டி விண்ணப்பிக்கும் பொழுது அல்லது கணினிகள் பட்டா பதிவிறக்கம் செய்யும் பொழுது அவர்களுடைய பெயர் இன்றி அந்த சொத்திற்கு சம்பந்தம் இல்லாத வேறொரு நபருடைய பெயர் அந்த யூடிஆர் பட்டாவில் பதிவேற்றம் செய்யப்பட்டது தெரிய வரும் பொழுது சம்பந்தப்பட்ட சொத்தின் உரிமையாளர் தவறாக உள்ள அந்த நபரை அந்த பட்டாவிலிருந்து பெயர் நீக்கம் செய்ய வேண்டும். சில நேரங்களில் சொத்தினுடைய அளவுகளில் குறைபாடு இருக்கும். சொத்தின் உண்மையான அளவை விட குறைவாகவோ அல்லது சொத்தின் உள்ள சில சர்வே நம்பர்கள் விடுபட்டு பட்டா வழங்கப்பட்டு இருக்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த யூடிஆர் பட்டாவை மோசடியாக வழங்கப்பட்ட யூடிஆர் பட்டாவை ரத்து செய்வதற்கோ அல்லது தவறுதலாக வேறொரு நபரினுடைய பெயர் யூடிஆர் பட்டாவில் சேர்க்கப்படும் பொழுது அந்த பெயரை நீக்குவதற்கு, இந்த யூடிஆர் பட்டாவில் உள்ள தவறுகளை சரி செய்வதற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓ அவரிடம் புகார் மனு செய்து இந்த யூடிஆர் பட்டாவை ரத்து செய்யவோ அல்லது யூடிஆர் பட்டாவில் உள்ள தவறுகளை திருத்தம் செய்யவோ முடியும். யூடிஆருக்கு முந்திய நில ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட சொத்தின் உரிமையாளருக்கு வழங்கப்பட்டிருக்கும். யூடிஆருக்கு முந்தைய கைச்சிட்டா ஆவணங்கள் இருக்கும். யூடிஆருக்கு முந்தைய கிராம கணக்குகளில் யாருடைய பெயர் இருக்கிறது என்பது போன்ற ஆவணங்கள் இருக்கும். யூடிஆருக்கு முந்தைய பட்டா பாஸ்புக் ஆக்ட் பிரகாரம் பட்டா புத்தகம் வழங்கப்பட்டிருக்கும். அதுபோன்ற ஆவணங்களை வைத்துக்கொண்டு மற்றும் யூடிஆருக்கு முந்தைய எஸ்எல்ஆர் ஆவணங்கள் இருக்கும். இதுபோன்ற யூடிஆருக்கு முந்தைய ஆவணங்களை தங்களிடம் வைத்துக்கொண்டு அந்த சொத்திற்கு அந்த நிலத்திற்கு தாங்கள்தான் உரிமையாளர் என்பதை நிரூபிக்கும் வகையில் பத்திரங்களோ அல்லது வருவாய்த்துறை ஆவணங்களோ இருக்கும் பட்சத்தில் சொத்தின் உண்மையான உரிமையாளர் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு புகார் மனு செய்து சம்பந்தப்பட்ட அந்த மோசடி பட்டாவை ரத்து செய்யவோ அல்லது தவறுதலாக உள்ள பட்டாவை திருத்தம் செய்யவோ அல்லது தவறுதலாக சேர்க்கப்பட்ட பெயரை நீக்கம் செய்யவோ முடியும். அதற்கு அந்த சொத்தினுடைய அனுபவம் யாரிடம் இருக்கிறது, எதிர்த்தரப்பினர் எவ்வாறு ஆட்சேபனை செய்கிறார்கள், இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய மனு மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சொத்தின் உரிமையாளருக்கு பெயர் மாற்றம் செய்யப்படும். மோசடியான அந்த பட்டா ரத்து செய்யப்படும். சொத்தினுடைய அனுபவம் வேறொரு நபரிடமும் ஆவணங்கள் சொத்தின் உரிமையாளரிடம் இருக்கும் பட்சத்தில் அதுபோன்ற சூழ்நிலையில் அந்த யூடிஆர் பட்டாவை ரத்து செய்வதில் சிக்கல் இருக்கும். வேறொரு நபர் அந்த இடத்தை காலி செய்ய மறுக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அந்த வேறொரு நபரை அகற்றி மேற்படி அந்த சொத்தை கைப்பற்ற முடியும். அனுபவம் உங்களிடமிருந்து, ஆவணங்களும் உங்களிடம் இருந்து, பட்டா மட்டும் மோசடியாக இருக்கும் பட்சத்தில், பட்டாவில் மட்டும் தவறு இருக்கும் பட்சத்தில்
பட்டாவிலுடைய அளவுகளில் தவறு இருக்கும் பட்சத்தில் அல்லது பட்டாவில் உங்களுடைய நிலத்தினுடைய சர்வே எண்கள் விடுபட்டு இருக்கும் பட்சத்தில் அதுபோன்ற சூழ்நிலையில் எளிதாக மாவட்ட வருவாய் அலுவலருக்கு புகார் மனு செய்து உங்களுடைய பட்டாவை அந்த யூடிஆர் பட்டாவை திருத்தம் செய்ய முடியும். இவ்வாறு தான் இந்த யூடிஆர் பட்டாவில் உள்ள தவறுகளை திருத்தம் செய்யவோ அல்லது தவறுதலாக சேர்க்கப்பட்டுள்ள பெயரை நீக்கம் செய்யவோ அல்லது விடுபட்ட புல எண்ணை சேர்க்கவோ முடியும். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.